தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூரிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் இந்த முறை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலா இருக்கு. அதிபருக்கு தான் நிறைய அதிகாரங்கள் இருக்கு என்றாலும் கூட இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முக்கியத்துவம் இருக்கு. அதற்கான காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னணி போட்டியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பார்த்துடலாம். முதலாவதா தற்போதைய அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடைய தேசிய மக்கள் சக்தி. இது ஒரு கூட்டணி கட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்க அதிபர் தேர்தலில் 42.3% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றி அது. அதனால இந்த முறை இவங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்கிறதாக சொல்லப்படுது. அடுத்ததா சஜித் பிரேமதாசவுடைய ஐக்கிய மக்கள் சக்தி. அதிபர் தேர்தலில் இவங்களும் முன்னணி போட்டியில இருந்தாங்க. இப்பவும் அந்த நிலை இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க. இவர் போட்டியிடல அப்படின்னாலும் இவருடைய கட்சி, அதாவது UNP இருந்து பிரிந்து வந்த புதிய ஜனநாயக முன்னணி, இந்த கட்சிக்கும் இந்த முறை முன்னணி போட்டி இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ராஜபக்ச குடும்பத்தினருடைய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இவங்க தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட நாம கவனிக்க வேண்டிய விஷயம், ராஜபக்ச குடும்பத்தினரை சேர்ந்த யாருமே இந்த தேர்தலில் பங்கெடுக்கல. ஆனா மஹிந்த ராஜபக்ச உடைய மகன் நாமல் ராஜபக்ச தலைமையில தான் பரப்புரை எல்லாம் இவங்க மேற்கொண்டாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா இலங்கை தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய கட்சி, அந்த வகையில ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. MA சுமந்திரன், இவர் ஏற்கனவே MP இருந்தவர். இவங்க எல்லாம் தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல இருந்து அதிபர் தேர்தலின் போதே இவங்க எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. சோ அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. அடுத்ததா நாடாளுமன்றத்துல எத்தனை இடங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். மொத்தமா 225 இடங்கள் இலங்கை நாடாளுமன்றத்துல இருக்கு. இதுல 196 MP இடங்கள் மட்டும்தான் மக்கள் செலுத்தக்கூடிய வாக்குகள் மூலமா தேர்வு செய்யப்படுது. அதாவது அந்த எம்பிக்கள் மட்டும்தான் மக்கள் மூலமா தேர்வு செய்யப்படுறாங்க நேரடியா. மீதம் இருக்கக்கூடிய 29 இடங்களை தேசிய பட்டியலின் அடிப்படையில் தேர்வு செய்யறாங்க. அதாவது எப்படின்னா, இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இந்த 29 இடங்கள்ல இந்த கட்சிக்கு இவ்வளவு இடங்கள்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அதற்கான எம்பிக்கள் நியமிக்கப்பட்டுருவாங்க. இப்போ வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு பெரும்பான்மையா 113 இடங்கள் தேவை. இந்த பெரும்பான்மையை நீங்க கூட்டணியாகவும் எடுக்கலாம், இல்ல தனி கட்சியாகவும் இதை பெற முடியும். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது, அதிபர் திசநாயக்க, அதாவது அதிபருக்கு, இலங்கை அதிபருக்கு நிறைவேற்று அதிகாரம் என்பது உண்டு. ஆனாலும் கூட அவர் அதிபர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாடாளுமன்றத்துடைய பலம் என்பது அவருக்கு தேவைப்படுது. அதனால இந்த தேர்தலில் அவர் நிறைய இடங்களை வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அதிபர் திசநாயக்கவுக்கு நிறைய சிக்கல்கள் எழலாம்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து வைப்பேன்னு சொன்னாரு. அது சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் அவர் மேற்கொள்ளணும், நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமா பெரும்பான்மை தேவை. அது நடக்கல அப்படின்னா ஆட்சி கவிழ்ப்புக்கு கூட அது வழிவகுக்கும் விமர்சகர்கள் கருதுறாங்க. இதெல்லாம் தான் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களா பார்க்கப்படுது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காரைக்குடி அருகே சங்கராபுரம் கிராம ஊராட்சி தலைவி தேவியின் வெற்றி செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். தேவா, அதாவது கடந்த 2019 ஆண்டு
சங்கராபுரம் கிராம ஊராட்சி தேர்தல் நடந்தது. இதில் அந்த முன்னாள் இதில் தேவி என்பவர் வெற்றி பெற்றதாக முதலில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தாமதமாக பிரியதர்ஷினி வெற்றி பெற்றார் என்றும் அறிவிக்கப்பட்டது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இருவரும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அதில் தேவியின் வெற்றியை உறுதி செய்தது உயர்நீதிமன்றம். இதைத் தொடர்ந்து தேவி சங்கராபுரம் கிராம ஊராட்சி தலைவியாக பல ஆண்டுகள் பணியில் இருந்தார். இந்த சூழலில் பிரியதர்ஷினி தனது தேவியின் வெற்றியை எதிர்த்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தேர்தல் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த மாதம் பிரியதர்ஷினி வெற்றியை செல்லும், தேவி வெற்றி செல்லாது என்று அந்த சிவகங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து தேவி மீண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இளங்கோவன் தற்பொழுது அந்த சிவகங்கை மாவட்ட நீதிபதி பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்துள்ளது. அதாவது பிரியதர்ஷினியே வெற்றியை செல்லுபடியாகக்கூடியது, தேவியின் வெற்றி செல்லாது என்று அறிவித்துள்ளார். தேவி எம்எல்ஏ மாங்குடியின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த கிராம ஊராட்சி தலைவிக்கான இடம் அந்த ஆண்டுகள் முடிவடைய இன்னும் சில மாதங்களே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.